பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, என்னோட சுக்கிரனை ரெக்கவர் பண்ணும், நான் கலைத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யலாம் அப்படின்னீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, வெள்ளிக்கிழமை விரதம் இருங்கங்க. எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் விரதம் இருங்க. அதாவது நான் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணும், நான் வந்து கலைத்துறையில் சாதிக்கணும், நான் வந்து ஆக்டர் ஆகணும், பாடகர் ஆகணும், எந்த ஃபீல்டில் அது கலை ரிலேட்டட் ஆகணும்னா வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருங்க. நாட் ஒன்லி ஆக்டிங், டான்ஸிங், மியூசிக்ஸ் இல்லை, இப்போது பியூட்டிஷியன் கூட வராங்க, இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸோ அந்த ப்ரொஃபஷனில் இருக்கும் அப்படின்னும் போது நீங்களுமே முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் வந்து நவகிரகத்தை சுற்றிட்டு சுக்கிர பகவானை கும்பிட்டு வந்தீங்கன்னா கலைத்துறையில் வேற லெவலில் சாதிப்பீங்க. அதாவது உங்களோட ஃபாலோவர்ஸ் அதிகமாக ஆவாங்க. அதே மாதிரி உங்களோட கலைநயம் வந்து எல்லாருக்கும் புரியும். பாருங்க, 10 பேர் பார்க்குறீங்க, 4 பேர் தான் லைக் போட்டிருக்காங்க. ஸோ மீதி லைக் இங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக சொல்கிறேன், என்னோட கட்டத்தில் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அமையலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் எந்த அளவு ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணாலும் அஸ்ட்ராலஜியில் நான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருந்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபாஸ்டிங் இருக்கிற அந்த வாரத்தில் கண்டிப்பாக வீடியோ போடுவேன், நிறைய ஃபாலோவர்ஸ் வாங்குவேன். பட் எந்த வெள்ளிக்கிழமை நான் வந்து ஃபாஸ்டிங் இல்லை அப்படின்னும் பொழுது எனக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியாகிடுவாங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து பெரிய யூடியூபர் ஆகணும், நான் நிறையா வந்து இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருங்க. கண்டிப்பாக சுக்கிர பகவான் கண்ணை திறந்து பார்த்து உங்களை கலைத்துறையில் வேற லெவலில் கொண்டு போய் வச்சிருவார். திடீர் ஃபேமஸ் ஆவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த டான்ஸ் ஆடி